எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, சமீபத்தில் வெளிவந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை திரைப்படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லத்தான். ஏன்னா நானும் 50 வருஷத்துக்கு மேலே சினிமா பார்க்குறேன். பீம்சிங், ஸ்ரீதர், வைஎஸ் கோபாலகிருஷ்ணன், சேரன், சங்கர் பச்சான், பாலா, அமீர், இன்னும் எத்தனையோ டைரக்டர்களுடைய படத்தை நான் பார்த்துருக்கிறேன், ரசிச்சிருக்கிறேன், அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த படம் ரொம்ப 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 பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது அந்த இதுக்கு முன்னே நான் சொன்ன அந்த இயக்குநர்கள்லாம் வந்து பிரபலமான பக்குவப்பட்ட அனுபவம் உள்ள நடிகர்களை நடிக்க வச்சாங்க. ஆனால் இந்த படம் பெரும்பாலும் சொந்த ஊர்க்காரங்க, உள்ளூர்காரங்க, அனுபவம் இல்லாதவங்க, யதார்த்தமானவங்களை வச்சு அந்த படம் இயக்கப்பட்டு நடிக்க வச்சு சிறப்பாக வெளிவந்திருக்கு. கண்கள் குளமாகக்கூடிய காட்சிகள் ரொம்ப அதிகம். அதை விட சிறப்பாக ரசிக்கக்கூடிய காட்சிகள், கலகலப்பான காட்சிகளும் இருக்குது. அந்த படத்தில் வர்ற ஒரு 15 வயசு பையன், அந்த பையன் நடிப்பு பார்க்கும்போது அது வேற லெவலுங்க. அது என்னன்னு சொல்கிறது, நீங்கள் படத்தில் கொட்டையில் போய் பாருங்கள், அப்போ தான் அதோட தெரியும். அந்த பையனோட அம்மா வர்ற ஒரு அம்மாவும், அதில் வர்ற பூங்கொடி டீச்சர் அவங்க நடிப்பும், அவங்க அந்த பையனோட அக்காவுடைய நடிப்பும், அந்த படத்தினுடைய கதையின் நாயகனாக வர்ற அந்த பையனுடைய நண்பனாக வர்ற சேகருங்கிற பையனுடைய நடிப்பும் பார்க்க பார்க்க அப்படியே வியக்க வைக்குது, மனசை ரொம்ப உருக்க வைக்குது. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் தமிழ்லேயும் நல்ல நல்ல படங்கள் அவங்க எடுத்து வெளியிட முடியும், நாமளும் பார்க்க முடியுங்கிறதுக்கோசரம் உங்களை தயவு செஞ்சு எல்லாரையும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. மலையாள படத்தில், கன்னட படத்துலலாம், தெலுங்குலாம் நல்ல நல்ல கதைகள் வருது. நம்ம தமிழில் வரமாட்டேங்குதே, நல்ல படம் வரமாட்டேங்குதே, நம்ம இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கிறோம். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற படமாக இந்த படம் வந்திருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா தான் இந்த டைரக்டர்களை துணிஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை மறுபடியும் நம்ம தமிழ் படத்தில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கேட்குறேன். இதில் என்னுடைய சுயநலம் எந்த இதுவும் இல்லை. தயவு செஞ்சு இந்த படத்துக்கு, அது இந்த படத்தில் வர்ற கடைசியில் வர்ற அந்த ஒப்பாரி பாட்டு ரொம்ப மனசை உருக வச்சிருக்குது. அந்த படத்தில் அந்த கடைசி சீனில் கண்கலங்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த படத்தில் வர்ற பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டில் அந்த பூங்கொடி டீச்சர் ஆடுற ஆட்டமும், அந்த பசங்க ஆடுற ஆட்டமும் வேறு லெவலுங்க. நீங்கள் படத்தை போய் நேரில் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.